உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு. இன்றைக்கு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நீதிபதிகளுடைய கண்டன அறிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இல்லை, இவங்களுடைய அப்ஜெக்ஷனுக்கு வந்து கிரவுண்ட் இருக்க மாதிரி தெரியலையே. ஏதோ அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக எதிர்கோஷம் தயார் பண்ண. நாங்கள் இது கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 150 பேர் 200 பேர் அதில் இருக்கோம். நாங்கள் ஒரு கடிதம் வெளியிட்டு அரசை வந்து தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கடிதம் வெளியிட்ட 2 நாளில் வந்து நாங்கள் எத்தனை பேர் கையெழுத்து போட்டுக்கொண்டு பார்த்துட்டு, எங்கள் சிஸ்டம் வந்து எப்படின்னா, முதல்ல இப்படி ஒரு கடிதம் வெளியிடலாம் என்று உத்தேசிக்கப்படுதுன்னு சொல்லி, அந்த கடிதம் வெளியிடலாமா அப்படிங்கிறது குறைஞ்ச 40 பேராவது அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிராஃப்ட் வரும். அந்த டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டிராஃப்ட்டை வந்து பப்ளிக்கில் நாங்கள் பிளேஸ் பண்ணுவோம், எங்களுடைய இதில் வெளியில். அதில் வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். இப்படியெல்லாம் கொடுத்து கடைசியில் ஏறக்குறைய இந்த ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் முடிவு வர்றதுக்கு அது 15 நாள்லேருந்து 20 நாள் ஆயிரும். ஆனால் எங்களுக்கு அதிசயமாக இருக்கும், நாங்கள் கடிதம் எழுதி 2 நாளில் வந்து நாங்கள் 100 பேர் கையெழுத்து போட்டிருந்தோம்னா 105 பேர் கையெழுத்து போட்டு இன்னொன்று அவங்களும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ பல சமயங்களில் வந்து எங்களுடைய கருத்துக்கு எதிர்வினை, யாரும் ஜனநாயகத்தில் கருத்துக்கு எதிர்வினை ஆற்றலாம். அப்போ அது வந்து லாஜிக்கலாக இருக்கணும். அவங்களுடைய பாயிண்ட்டை லாஜிக்காக அவங்க சொல்லணும். இந்த சதாசிவம் கோகாய் மற்றும் நீதிபதிகள் சொன்னதில் என்ன லாஜிக் இருக்குன்னு நடந்தது? இது எப்படி நீதித்துறைய சுதந்திரத்தை வந்து பறிக்குது? இவர் சுதர்ஷன் ரெட்டியே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, இப்போ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நீதிபதியா? நீதித்துறையுடைய சுதந்திரத்தை எந்த விதத்தில் பறிக்குது? அமித்ஷாவுக்கு எதிராக போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணினார் சதாசிவம், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து. அடுத்து தன்னுடைய பதவிக்கு கீழான பதவியான ஒரு கவர்னர் போஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டார். 5 வருஷம் இருந்தார். அதனால வந்து இவங்க இன்னொரு கோகாய் யாரு? எம்பி, ராஜ்யசபா எம்பி பதவி ஏற்றுக்கிட்டவர் தான் இந்த கோகாய். அப்போ இவங்க மேலே எனக்கு இவங்க மேலாம் அபிப்பிராயம் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஒன்று. அடுத்து இவங்க கொடுத்துருக்கிற விமர்சனம் வந்து எந்த விதத்தில் சரியான விமர்சனமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு விடுங்க. அதனால என்ன தெரியுதுன்னா, அப்படியே ஒரு டீம் ரெடியாக வச்சிருக்காங்க பிஜேபியில். அது ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ரிட்டையர்டு ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஒரு டீம் ரெடியாக வச்சிருக்காங்க. ஒரு கருத்து சொல்லப்படும் என்றால் உடனடியாக அதுக்கு எதிர்வினை ஆக்குறதுக்கு இவங்க வந்து மடமடன்னு அவங்க வந்து ஒரு காரிய சுற்றறிக்கை. அது சமூகத்தின் எல்லா பிரிவினர் மத்தியிலையும் அவங்களுக்கு ஆதரவானவர்கள் இருக்கக்கூடும். அதனால அது பத்திரிகையாளர்கள் கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, எழுத்தாளர்கள் கலை இலக்கியம் சார்ந்தவர்களுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கூடுதலாக ஒரு நபராவது அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வருவது எளிதாக இருக்குது.